2019 பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்காக புல்வாமாவில் காஷ்மீரில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்களை படுகொலை பண்ண குற்றத்துக்காக மோடி உட்பட 6 பேர், அந்த 6 பேரையும் வந்து தூக்கில் போடணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கோம். டெல்லியில் நடத்த போகிறோம். அந்த போராட்டத்தை வர்ற ஜூன் 23 அன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஐஏ தலைமையகம் முன்னாடி அந்த போராட்டத்தை நடத்துகிறதா அறிவிச்சிருக்கோம். நானும் நந்தினியும் அந்த போராட்டத்தில் கலந்துக்க போகிறோம். இந்த போராட்டத்தை பற்றின அறிவிப்பு வந்து கடந்த 8ஆம் தேதி வெளியிட்டோம். ஒரு வீடியோ மூலமாக நம்ம சமூக ஊடகங்களில் வெளியிட்டோம். இதில் வந்து வழக்கம் போல் வந்து சங்கிகள் வந்து அசிங்கமாக பேசுகிறது, திட்டுறது, மிரட்டல் விடுறது, இந்த மாதிரி அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. மேலே பேச மாட்டானுங்க. மேலே இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து பேச மாட்டானுங்க. தெரியும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பேசினா பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்ற பயம் அவங்களுக்கு. அதே மாதிரி மீடியாலேயும் இதை பற்றி பேச மாட்டானுங்க. மீடியா டாப் லெவலில் பேச மாட்டானுங்க. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து அவங்களுடைய வந்து பதிவுகளில் போடுவானுங்க. நம்முடைய பதிவுகளை வந்து கமெண்ட்டில் வந்து பேசுவானுங்க. இந்த மாதிரி வந்து உயிரோட திரும்ப மாட்டான், நீ டெல்லிக்கு போயிட்டு உயிரோட திரும்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுவானுங்க. இப்படி பலவிதமான விவாதங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மேலே உண்மையிலேயே அக்கறை இருக்கக்கூடிய சில பேர் வந்து அவங்களும் சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய ரிஸ்க் எதுக்கு எடுக்கிறீங்க, எதுக்காக வந்து இந்த போராட்டத்தை போய் நடத்துகிறீங்க அப்படின்ற மாதிரியான சில பதிவுகளை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இவிஎம் போராட்டத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த போராட்டமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு தான் அந்த போராட்டத்தை வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான போராட்டம் இது. ஏன்னா இவனுக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கொலகார கூட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த மோடியே வந்து குஜராத்தில் எவ்வளோ பேரை படுகொலை பண்ணியிருக்கான், வெளிப்படையாகவே நாடு பூரா தெரிஞ்ச உண்மை, உலகம் பூரா தெரிஞ்ச உண்மை. பல்லாயிரக்கணக்கான பேரை வந்து மத கலவரங்களை தூண்டி விட்டு இவன் பதவி ஆசைக்காக வந்து மோடி அங்கே பண்ணா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், உலகமே பார்த்த ஒரு உண்மை அது. ஆனாலும் கூட எந்த நடவடிக்கையும் மோடி மேலே எடுக்கலை, அமித்ஷா மேலேயோ அல்லது உங்களுடைய கும்பல் மேலே எடுக்கலை. இந்த சம்பவம் நடந்தது 2002 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு வந்து 10 வருஷம் காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணியிருக்கு இந்தியாவில். இப்போ அவனுக்கு நினச்சிருந்தா கூட இவனெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுருக்க முடியும், இவனுடைய அரசியல் வாழ்க்கையை மொத்தமாக காலி பண்ணியிருக்க முடியும். இதில் இந்த குஜராத் படுகொலைகளில் வந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தாலே மோடி அமித்ஷாலாம் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியாது, ஹோம் மினிஸ்டராக இருக்க முடியாது, அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்பயே முடிஞ்சிருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து சட்டம், நியாயம், நீதி இதெல்லாம் வந்து சங்கிகள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ இருந்தே காங்கிரஸ் காலகட்டத்தில் இருந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது. ஏன்னா காந்தியவே கொலை பண்ணவனு இவனுங்க கொலை பண்ணிவிட்டு அந்த அமைப்பு வந்து இன்றைக்கி வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆர்எஸ்எஸ் செயல்படுது அப்படின்னாலே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த பிராமணர்கள் கையில், ஆர்எஸ்எஸ் பாப்புலர்கள் கையில் தான் இந்த நாடு இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குங்கிறது சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து இதுதான் நாட்டுடைய அனுபவமாக இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் இவனுக்கு வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து இது மாதிரியான படுகொலைகள் நடத்துறது, இராணுவ வீரர்களை படுகொலை பண்ணுற வரைக்கும் இவனுங்களுக்கு தைரியம் வருதுன்னா எங்கேருந்து வருது அப்படின்னா, எதுவும் நடக்காது, யாராலையும் நம்மளை வந்து இதை தண்டிக்க முடியாது, எல்லா விதமான ஓட்டைகள் இருக்குது சட்டத்தில், அதை பயன்படுத்தி நம்ம வந்துடலாம், எல்லா இடத்துலையுமே முடிவெடுக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் தான் இருக்கானுங்க, சங்கிகள் தான் இருக்கிறானுங்க, அதனால் நமக்கு எந்த பாதிப்பு இல்லைங்கிற அந்த துணிச்சலில் தான் உனக்கு வந்து இது மாதிரி படுகொலைகள், இராணுவ வீரர்களை படுகொலை பண்ணுறது, ஜனநாயகத்தை படுகொலை பண்ணுறது, இதெல்லாம் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடந்து ஒரு சினிமாக்காரர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் இவன் தான் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்கானுன்னா இவ்வளோ பெரிய, இது எல்லாருக்குமே தெரியும், இது மிகப்பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறது, இவிஎம் ஃப்ராடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு தான் வந்து இந்த முடிவு எடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அப்போ உனக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க எல்லாருமே. எந்த கட்சிக்காரனும் கேட்க மாட்டான் அப்படின்னா எல்லா பேரும் இவங்களுக்கு அடிமை தான். அப்போ நாடே வந்து இந்த பார்ப்பன கும்பலுக்கு, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்த சங்கி கும்பலுக்கு, பார்ப்பன கும்பலுக்கு அடிமை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் நாம் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இப்போ நம்ம மேலே அக்கறை இருக்கக்கூடிய சில பேர் கூட சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் இவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்கிறீங்க, ஏதாவது பண்ணிடுவானுங்க அவங்கள வந்து. இப்போ குஜராத்லலாம் கூட சஞ்சீவ் பட்டுன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியெல்லாம் கூட மோடிக்கு எதிராக வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணார், கடைசியில் அவனுக்கு வந்து மொத்தம் அவரை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டானுங்க. இந்த மாதிரி நீதிபதியை கொலை பண்ணுறவனுங்க இவனுங்க, யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ணுவானுங்க. அப்போ இப்பேற்பட்ட ஒரு கொலகார கூட்டத்தை எடுத்து நீங்கள் வந்து இப்படி தன்னந்தனியாக நீங்கள் உங்கள் குடும்பம் வந்து போராடினா அதோட பாதிப்பு உங்களுக்கு வரும்ன்றலாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம போராடலை, எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சு தான் போராடுறோம். அப்போ இந்த நாட்டில் வந்து இவனுக்கு வச்சதான் சட்டம், ஆர்எஸ்எஸ் வச்சதான் சட்டம், இந்த பார்ப்பன கும்பல் வச்சதான் சட்டம், எல்லாமே இவனுக்கு சொல்கிறது தான் அப்படின்னா அப்போ இந்த நாட்டில் நம்மனா வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? எல்லாமே இவனுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது, உண்மை தான். சுப்ரீம் கோர்ட் இவனுக்கிட்ட தான் இருக்குது, தேர்தல் ஆணையம் இவனுக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, எல்லா அரசியல்வாதிகளும் இவனுக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்கானுங்க, மீடியாக்கள் எல்லாமே இவனுக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இவனுக்கு வச்சதான் சட்டம் தான் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க ஒட்டுமொத்தமாக, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்படியே இதை விட்டோம்னா இந்த நாடு எங்கே போய் முடியும், என்ன ஆகும், அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கை என்ன ஆகும்?
இதெல்லாம் யோசிக்கிற ஒரு கொலகாரம் உட்காந்துருக்கான் பிரைம் மினிஸ்டரா, வெளிப்படையான கொலகாரன், தெரிஞ்ச கொலகாரன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொலகாரன் அவன். ஒரு கொலகாரன் வந்து இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியா 12-13 வருஷமாக உட்காந்துருக்கான். நான் வந்து இந்த நாட்டிலே அதிக நாள் பிரதமராக இருந்த சாதனை நான் படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான்னா அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னா வெக்கமாக இருக்குது ஆக்சுவலாக. அப்போ எல்லா அநியாயங்களையும் சகிச்சுக்கிட்டு வாழ்றது அப்படின்ற கட்டத்துக்கு மக்கள் போயாச்சுன்னா அது மனித வாழ்க்கையாக அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? நாயிலே கேவலம் இல்லை அந்த பிழப்புன்றது வந்து. அப்போ இதெல்லாம் யோசிச்சு தான் நாம் வந்து தொடர்ந்து போராடுறோம். இதெல்லாம் கேட்கணும். இந்த நாட்டில் நீதி நியாயம்ன்ற செத்து போயிடக்கூடாது, உண்மைங்கிற செத்து போயிடக்கூடாது அப்படிங்கிற உணர்வில் இருந்து தான் போராடுறோம். அந்த உணர்வில் தான் நான் போராடினேன். என்னை பார்த்தா என்னுடைய பிள்ளைகள் வந்து இந்த போராட்ட காலத்தில் இருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் நிற்போம். இவனை வந்து எங்களை தூக்கி இப்போ டெல்லி போகிறோம்னா எது வேணாலும் பண்ணலாம், இல்லை தெரியாமையா போகிறோம். நாங்கள் கொல்லலாம், எங்களுக்கு கொல்லலாம், கொலை பண்ணலாம், எங்களை வந்து ஜெயிலில் தூக்கி போடலாம், எது வேணாலும் செய்ய முடியும் இவங்களால. அது எல்லாத்தையும் மீறி நிற்கிறோம்னா உண்மை மேலே எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. நியாயம் நீதி ஜெயிக்கும் இந்த நாட்டில் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் போராடிட்டு இருக்கிறோம். மீடியாக்களில் வந்து பேசாமல் இருக்கலாம். இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, இது எவ்வளோ பெரிய போராட்டம். நியாயமான அத்தனை ஆதாரங்களோட இந்த போராட்டத்தில் நடத்துகிறோம், சும்மா ஒன்று நடத்தலை. இந்த புல்வாமாவில் நடந்த சம்பவங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இவனுக்கு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக இவிஎம் மோசடி பண்ணி ஜெயிக்கிறதுக்காக 2019 இவனுக்கு வந்து திட்டமிட்டு படுகொலை பண்ணான எவ்வளோ கேள்விகள் இருக்குது இந்த புல்வாமா விவகாரத்தில். அன்னைக்கு கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக்லேருந்து எத்தனையோ பேர் எவ்வளோ கேள்விகளை கேட்டிருக்காங்க. எப்படி வந்து அத்தனை பேரை வந்து சாலை மார்க்கமாக ஏன் கூட்டு போனீங்க? 2500 சிஆர்பிஎஃப் வீரர்களை ஏன் வந்து விமானத்தை பயன்படுத்தி கூட்டு போகல? விமானம் கேட்டாங்கல்ல, அவங்க உள்துறையிட்ட விமானங்கள் கேட்டாங்கல்ல, சிஆர்பிஎஃப்லேருந்து விமானங்கள் ஏன் கொடுக்கல? சாலை மார்க்கமாக போக சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? அப்போ இவங்களை பழுகுண பண்ணணும், இப்படி ஒரு சம்பவத்தை நடக்கணுன்ற நோக்கத்தில் தானே பண்ணியிருக்கீங்கன்ற கேள்வி இருக்குது, பதில் கிடையாது. அதே மாதிரி அத்தனை ராணுவ வீரர்கள் வாகனங்களில் அணிவகுத்து அந்த ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் போகும்போது அந்த ரோட்டில் வந்து அந்த நெடுஞ்சாலையில் வந்து சேரக்கூடிய எந்த லிங்க் ரோடையும் க்ளோஸ் பண்ணலை. எல்லாரோட அப்படியே ஓப்பனாக கிடந்துச்சு. அப்படி ஓப்பனாக கிடந்த ஒரு லிங்க் ரோடு வழியாக தான் இந்த தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தின சொல்லக்கூடிய அந்த ஒரு கார் வந்து அந்த வீரர்கள் பயணித்து வாகனத்து மேலே மோதி 40 பேர் ஸ்பாட் அவுட் ஆனாங்க. அப்போ தெரிஞ்சே வந்து அந்த லிங்க் ரோடெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண வச்சுருந்துருக்கானுங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி எத்தனையோ வந்து உளவுத்துறை எச்சரிக்கைகள்லாம் இருந்துச்சு, இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய ஆபத்து இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கூட அது எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. இப்படி எவ்வளவோ கேள்விகள் இதில் இருக்குது. அப்போ எந்த கேள்விக்குமே இவங்க பதில் சொல்ல. இவ்வளவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில், ஒட்டுமொத்த உலகத்தரம் உள்ள பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் ஒரு எங்கேயோ இருந்து வந்த ஒரு வாகனம் தீவிரவாதிகள் பயன்படுத்தினா சொல்லக்கூடிய அந்த ஒரு கார் வந்து 8-10 நாளாக அங்கே ஜம்மு காஷ்மீரில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. வெடிமருந்துகளோட 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்தோட சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. அதை யாருமே பார்க்கலையா? போலீஸ் கண்ணுக்கோ ராணுவத்தோட கண்ணுக்கோ யார் கண்ணுக்குமே தட்டுப்படாமல் 10 நாளாக காஷ்மீரில் அந்த வாகனம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சா? இப்படி எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. இப்படி எந்த கேள்விக்குமே பதில் கிடையாது. அப்போ இதை திட்டமிட்டு நடத்தக்கூடிய படுகொலைன்றதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது. இந்த ஆதாரங்களோட தான் நம்ம வந்து என்ஐஏக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணோம், நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ இவ்வளோ விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு தான், உண்மையை கையில் வச்சுக்கிட்டு தான், ஆதாரங்களை நியாயத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த போராட்டத்தை நம்ம நடத்த போகிறோம். இந்த போராட்டத்தில் வந்து சில பேர் சொல்கிற மாதிரி வந்து இப்போ இவங்க சங்கிகளாக வந்து சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது, நாங்கள் வச்சுதான் சட்டம், எங்களுக்கு எதுவும் பண்ண முடியாதுலாம் வந்து சவால் விடுறாங்க. எல்லாத்தையும் மீறி ஜெயிப்போம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நியாயம் ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும். அந்த நம்பிக்கையில் தான் போராடிட்டு இருக்கிறோம். சில பேர் சொல்கிற மாதிரி வந்து இதில் உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு தான் பாதிப்பு, எங்கள் குடும்பத்துக்கு பாதிப்பு. அந்த பாதிப்பை நாங்கள் ஏற்றுக்கிற மனநிலையில் தான், அந்த உறுதியோடு தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். சரி, நான் கேட்குறேன், இதில் இந்த போராட்டத்தில் நாங்கள் ஜெயிச்சா இவனுங்க எல்லாம் சொல்கிற மாதிரி, சங்கியில் நினைக்கிற மாதிரி, அல்லது இன்னும் சில பேர் நான் சொல்கிற மாதிரி வந்து இது ஜெயிக்காது, நடக்காது, முடியாதுன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், இது நடக்கும், முடியும். ஒரு கட்டத்தில் வந்து இது ஒரு பெரிய எழுச்சியாக இந்த நாட்டில் உருவாகும். ஒரு தனி மனித கோபங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தோட கோபமாக வெளிப்படும். அந்த கோபம் வந்து அநியாயத்தை அழிக்கும். இந்த சங்கி கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பலை மொத்தமாக பஸ்மமாக்கிரும். இந்த நாட்டுக்கான ஒரு ஜனநாயகம் உருவாகும், இந்த நாட்டுக்கான ஒரு பெரிய மூவ்மெண்ட், மக்கள் மூவ்மெண்ட் உருவாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி நடந்துருச்சுன்னா நாட்டுக்கு நல்லது தானே? 147 கோடி மக்களுக்கும் லாபம் தானே அது? ஏன் அப்படி நடக்கக்கூடாது? அப்படி நடக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, முழுமையாக நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் போராடுறோம். இவனுக்கு வந்து மீடியா வச்சுருக்கானுங்க, கையில் மீடியா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, எங்களை மாதிரி ஆட்களை வந்து மக்களுக்கு தெரியாமல் மூடி மறைக்கிறானுங்க. இது எவ்வளோ பெரிய போராட்டம்! ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து தூக்கில் போடு, ராணுவ வீரர்களை கொலை பண்ணி இருக்கிறான்,
தேசபக்தர்கள் நாடகம் போட்டுக்கிட்டு தேசத்துறை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் அறிவிக்கிறோம்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். ஏதாவது ஒரு மீடியாவில் ஒரு சின்ன செய்தியாக வருதா? வராது. வந்தால் விவாதம் ஆயிரும், விவாதமான பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்படிலாம் நாட்டுக்காக போராடுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க தெரிஞ்சாலே நிறைய பேர் தைரியமாக முன் வருவாங்க. உண்மைக்காக போராடக்கூடிய அந்த தைரியம் நிறைய பேருக்கு வந்துடும். அந்த தைரியம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் மூடி மறைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம போராட்டங்கள் நடத்தும் போது, நம்முடைய நியாயமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது அந்த கருத்துக்கள் மக்கள்கிட்ட போயிடக்கூடாது, இந்த உண்மையான செயல்பாடுகள் மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சினிமாக்காரர்களை வச்சுக்கிட்டு, அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு, மீடியா வச்சுக்கிட்டு நாடகம் போட்டு மக்களை திசை திருப்பிட்டு இருக்கிறானுங்க, ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும், உண்மை என்னைக்குமே தோக்காது, உண்மை நியாயம் தான் ஜெயிக்கும் கடைசியா. இவனுங்க எவ்வளோ அட்டகாசம் பண்ணாலும், எவ்வளவுதான் இவனுக்கு ஆடினாலும் இவனுங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஹிட்லரை விடவா இவனுக்கு பெரிய உலகத்தை ஆட்டி படைச்சான் ஹிட்லர். என்னாச்சு கடைசியில்? அவனோட முடிவு என்னாச்சு? அதை விட கேவலமான முடிவு தான் மோடிக்கும் இந்த சங்கி கூட்டத்துக்கு வரும். கண்டிப்பாக வரும், நெருங்கிருச்சு. அதோட வெளிப்பாடு தான் நாங்களாம் தைரியமாக இந்த மாதிரி போராட்ட காலத்துக்கு வர்றோம். மக்கள் உண்மையின் பக்கம் இல்லைங்க, நியாயத்தின் பக்கம் இல்லைங்க. நியாயத்தை மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இது மாதிரியே போராட்டக்கார ஆட்கள் இருக்காங்க, இது மாதிரியான சம்பவங்கள் இந்த நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குங்கிற உண்மைகள் தெரிஞ்சவங்க உண்மைகளை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அப்போதான் மாற்றம் வரும், அப்போதான் இந்த அநியாயத்துக்கு முடிவு வரும், அப்போதான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த கும்பலுக்கு ஒரு சமாதி கட்ட முடியும். உறுதியாக போவோம், உறுதியாக டெல்லிக்கு போவோம், உறுதியாக டெல்லியில் போய் போராடுவோம். எவ்வளவு சவால் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் மீறி போராடுவோம். இவனுக்கு இந்த சங்கி கூட்டம், இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் என்ன பண்ணாலும் பண்ணட்டும், எல்லாத்தையும் துணிஞ்சு சந்திப்போம்.